வணக்கம் மேம். நிறையா ஸ்கின் இஷ்யூஸ்லாம் வருது. ஏசியில் இருக்கிறதுனால ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகுது. வெளியில் போயிட்டு வந்தோன்னா ஸ்கின் டேன் ஆகிடுது. இந்த மாதிரி ஸ்கின் ரிலேட்டடாக நிறைய இஷ்யூஸை சந்திச்சிட்டு இருக்கோம். ஸ்கின்னுக்காக நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு க்ரீமோ இல்லைன்னா ஒரு மாய்ஸ்சரைசிங்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அது மட்டும் இல்லை, டே டு டே லைஃப்பில் நம்மளுடைய ஸ்கின்னை நம்ம பாதுகாப்பாக வச்சுக்கணும்னா நம்ம என்னெல்லாம் பண்ணலாம்? இந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறீங்களா மேம்? ஆத்ம நமஸ்காரம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்கின் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க மேடம். எலாதி க்ரீம் அப்படின்றது ஒன்று இருக்குது. எலாதி க்ரீமோட பெனிஃபிட்லாம் நான் சொல்கிறேன். அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நைட் க்ரீமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக அது கீ பேஸ். எலாதின்றது ஏலக்காய் அதான் நம்மளுக்கு அதோட மெயின் பேஸில் வச்சு நிறைய தைலங்களை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எலாதி க்ரீம் வந்து கோட்டைக்கல் பிராண்டு. அதனால் வந்துட்டு இது வந்து கம்ப்ளீட் மெடிக்கேட்டட். அதுவும் இல்லாமல் ஆயுர்வேதா ரிலேட்டடாக நம்ம யூஸ் பண்ணிக்கணும். நம்மளுக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வரக்கூடாது. நம்ம பிளட்டில் வந்துட்டு எந்த ஒரு நச்சுத்தன்மையும் இதாகக்கூடாது. நல்ல ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னா ஆயுர்வேத டாக்டர்ஸ் வந்துட்டு எலாதியை நம்ம கொடுப்போம். அது பார்த்திங்கன்னா வேரியஸ் ஸ்கின் டிஸார்டர்ஸ், ஆக்னி, பிம்பிள், அப்புறம் ட்ரையாக இருக்கிறது, ஹைப்பர் பிக்மெண்டேஷன், ஸ்கின் டேனிங், ஸ்கின்னுக்கு ஒரு டானிக் மாதிரி அது யூஸ் ஆகும். ஸ்மூத்தாக இருக்கும், ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த எலாதி க்ரீம் மார்னிங்கில் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குமா தெரியாது. நைட்டில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதோடனே இப்போ நிறைய பேருக்கு சொல்லுவோம் குங்குமாதியும் யூஸ் பண்ணலாம். குங்குமாதி வந்து ஒரு நல்ல சீரமாக யூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 5 ட்ராப்ஸ் எடுத்து நல்ல டாட்டாக வச்சுட்டு ஃபேஸ்க்கு நல்ல ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த எலாதி க்ரீம் வந்து நல்லா அப்ளை பண்ணி ஓவர் நைட் நம்ம ஸ்கின்ல நல்லா வந்து அப்சர்வேஷன் ஆனோடனே விட்டுட்டு மார்னிங் எழுந்த உடனே நீங்கள் ஜஸ்ட் ஒரு லூக் வார்ம் வாட்டரில் உங்கள் ஃபேஸை வாஷ் பண்ணிக்கலாம். இல்லை நார்மல் வாட்டர்லையும் வாஷ் பண்ணிக்கலாம். இப்படி மெயின்டைன் பண்ணும்போது ட்ரைனஸே இருக்காது ஸ்கின்ல. இது நீங்கள் வந்து ஃபேஸ்க்கு மட்டும் இல்லை, உங்கள் கைகளில் அப்ளை பண்ணிக்கலாம், காலில், ஃபீட்டில், எங்கே வேணால் அப்ளை பண்ணிக்கலாம். தீக்காயம் பட்டதுன்னா உடனே பிம்பிள் வந்து மார்க் இருக்கும், அந்த ஒரு டாட்ஸ் இருக்கும், ஆக்னி வந்து மார்க்ஸ் இருக்கும். இது எல்லாமே வந்து இந்த எலாதி க்ரீம் வந்து பர்ஃபெக்டாக ரொம்ப நல்லா உங்கள் ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணும். ட்ரைனஸ் சுத்தமாக இருக்காது. ஏன்னா கீ பேஸ்டு அது பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஆர்டிஃபிஷியல் ஸ்மெல்லோ எதுவுமே இருக்காது. அதில் ஜஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்கள் ஸ்கின்னோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நல்ல ஒரு கலர் சேஞ்சஸும் ஃபேர்னஸ் வரும். டேன் போயிடும், ப்ரௌன் கலராக இருக்கும். இப்போ வெயிலில் போயிட்டு வந்தால் ப்ரௌன் டு க்ரே கலராக மாறும். அந்த மாதிரி நிறைய பேருக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன், மங்குன்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸ்கின்னை ஹெல்த்தியாக வைக்கும். ஸ்கின்னில் இருக்கிற எனி இஷ்யூஸையும் குணப்படுத்தக்கூடிய எஃபெக்ட் வந்து இந்த எலாதி க்ரீம்க்கு. ஆயுர்வேதம் நோக்கி நம்ம போகிறோம், நல்ல ஒரு மெடிக்கேட்டடாகவும் இருக்கணும், அதே மாதிரி பியூட்டி ரிலேட்டடாகவும் இருக்கணும் அப்படின்னா எலாதி பெஸ்ட்டு. இது எலாதியில் சூர்ணமாகவும் இருக்கும். அதை நம்ம வந்து ஃபேஸ்க்கு பேக்காக போட்டுக்கலாம். அது ரோஸ் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி பேக்காக போடும்போதும் இன்னும் நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். ஸ்கின் டைட்னிங் ஆகும். ஸ்கின்னில் இருக்கிற லைன்ஸ் இருக்குது இல்லையா, அதுக்கெல்லாம் வந்து இது நம்ம வந்து எலாதி நல்ல மசாஜ் கொடுத்துட்டு அந்த சூர்ணத்தை பேக்காக போடும்போதும் நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்கின் மாய்ச்சர் அண்டு க்ளீனாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு பிக்மெண்ட் இல்லாமல் ஹெல்தி ஸ்கின் நம்ம இதை யூஸ் பண்ணலாம். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.